ஃபர்ஸ்ட்டு டிஃபெக்ட் இல்லனா என்ன நடக்கும்னு பார்ப்போம். யூடி ப்ரோப்ல இருந்து ஹை ஃப்ரீக்வென்சி சவுண்ட் மெட்டீரியல்குள்ள போகும். சவுண்ட் ஃபுல் திக்னஸ் டிராவல் பண்ணிட்டு பேக் சர்ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப வரும். ஏ ஸ்கேன்ல இது லாஸ்ட்ல ஒரு கிளியர் சிக்னலா தெரியும். இதுதான் பேக் வால் எக்கோ அண்ட் இதை ரெஃபரன்ஸா வச்சுட்டு தான் எல்லா டிஃபெக்ட்ஸும் ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ டிஃபெக்ட்ஸை ஒன் பை ஒன் பார்ப்போம். கிராக்னா விரிசல். கிராக்னா ரொம்ப நார்ரோவா இருக்கிற விரிசல். இது ஏர் கேப் மாதிரி பிஹேவ் பண்ணும். சவுண்ட் கிராக் ஹிட் பண்ணும்போது ஷார்ப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏ ஸ்கேன்ல இது தின் ஷார்ப் ஸ்பைக் மாதிரி தெரியும். ப்ரோப் கொஞ்சம் மூவ் பண்ணினாலும் சிக்னல் ரொம்ப சேஞ்ச் ஆகும். அதனால கிராக்கோட எக்கோ ஷார்ப்பா இருக்கும், ஆனா ஸ்டேபிளா இருக்காது. பொராசிட்டி. பொராசிட்டினா வெல்டுக்குள்ள இருக்கிற ஸ்மால் ஸ்மால் ஏர் ஹோல்ஸ். சிங்கிள் ஹோல் இல்ல, நிறைய ஸ்மால் ஹோல்ஸ் இருக்கும். சவுண்ட் ஒரு ஹோல்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், நெக்ஸ்ட் ஹோல்ல ஸ்கேட்டர் ஆகும். கிளியர் ரிஃப்ளெக்ஷன் வருது. ஏ ஸ்கேன்ல இது ரேண்டம் ஸ்மால் எக்கோஸ் நாய்ஸ் மாதிரி தெரியும். ஒரு கிளியர் பீக் இல்ல. அதனால பொராசிட்டியோட சிக்னல் நாய்ஸியா இருக்கும். ஸ்லாக் இன்க்ளூஷன். ஸ்லாக் இன்க்ளூஷன்னா வெல்டுக்குள்ள நான் மெட்டாலிக் மெட்டீரியல் ட்ராப் ஆகிருக்கும். ஸ்லாக் சர்ஃபேஸ் இர்ரெகுலரா இருக்கும். சவுண்ட் பார்ஷியலி ரிஃப்ளெக்ட் ஆகும், பார்ஷியலி ஸ்கேட்டர் ஆகும். ஏ ஸ்கேன்ல இது மாடரேட் ஆம்ப்ளிடியூட் எக்கோவா தெரியும். ப்ரோப் மூவ் பண்ணினா சிக்னல் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகும், ஆனா கிராக் மாதிரி ஷார்ப் இல்ல. சமரியா ஈஸியா சொல்லணும்னா, கிராக் ஷார்ப்பா இருக்கிற அன்ஸ்டேபிள் எக்கோ, பொராசிட்டி நாய்ஸியா இருக்கிற ஸ்கேட்டர்ட் எக்கோஸ், ஸ்லாக் மீடியம் ஆம்ப்ளிடியூட் ஸ்லைட்லி அன்ஸ்டேபிள் எக்கோ. டிஃபெக்ட் இல்லனா லாஸ்ட்ல பேக்வால் எக்கோ மட்டும். இந்த மாதிரி யூடி கான்செப்ட்ஸை சிம்பிளா கிளியரா லேர்ன் பண்ண ஃபாலோ பண்ணுங்க. என்டிடியை ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸோட ப்ராப்பரா லேர்ன் பண்ண காண்டாக்ட் தமிழ் NDT 9786003400.